நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல்களை குறித்து தியானிப்போம். வாசியுங்கள். யோவேல் எழுதின புத்தகம் 2வது அதிகாரத்தில் 26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நீங்க நல்லா சாப்பிட்டு, நம்ம பாஷையில நல்லா வெட்டிட்டு, நல்லா பிடிச்சிட்டு, அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதானே? நல்லா பிடிச்சிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு உங்களை என்ன போட்டிருக்கு? அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆண்டவரை நேசிக்கிற நீங்க ஒருபோது வெட்கப்பட்டு, அது அலுவலகமாக இருக்கலாம், அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், இல்லது சமூக பணிகளாக இருக்கலாம், ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள். துதிப்போம். கொஞ்சம் பொறுங்க. ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் அதிசயமாய் நடத்த போகிறார் உங்களுக்கு தெரியும். நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் நடக்கிறோம். சாதாரணமாக நடக்கிறது ஒரு நடை. அநேக நடைகளை குறித்து நமக்கு தெரியும். ஸ்லோ வாக்கிங், என்ன பிரதர்? ஸ்லோவாக நடக்கிறது, வேகமாக நடக்கிறது, ஷாக்கிங் பண்ணுறது, அதாவது நடையும் இல்லாமல் ஓட்டமும் இல்லாமல் காலையில் பார்க்கலாம், ஷாக்கிங்கில் போவாங்க, அப்படி நடக்கிறது. இன்னொரு நடை இருக்கு, குந்தி நடக்கிறது. எலியா சொல்லுவார்ல, எந்த மட்டும் நீங்கள் குந்தி இந்த பக்கம் சாஞ்சி இந்த பக்கம் சாஞ்சி, சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதோடைய நடை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி நடந்து போகிறது. இன்னொரு நடை இருக்குது, ரிவர்ஸாக நடக்கிறது. எப்படி? முன்னால் போகாமல் பின்னாலே நடக்கிறது. நானும் கொஞ்ச நாள் அப்படி நடந்து பார்த்தேன். பார்த்தேன், அதை விட்டுட்டேன். அது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையாக இருக்குது. இல்லை, எங்கேயாவது போய் முட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டோம். அப்படி ஒரு நடை. இப்படி இருக்கு. வேதாகமத்திலையும் அநேக நடைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் இருந்து செங்கடலை பிரித்து என்ன பண்ணாங்களா? அதிலே வெட்டாந்தரையில் நடந்தார்கள். யோர்தானை பிரித்து அதில் என்ன பண்ணாங்க? நடந்தார்கள். அக்கினி ஜுவாலையில் என்ன பண்ணார்கள்? நடந்தார்கள். கடலின் மேலே பேதுரு என்ன பண்ணாரு? நடந்தார். அடுத்ததாக சங்கீதம் 23 இப்படி போட்டிருப்பாங்க, மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள், அப்படி ஒரு நடைய போட்டிருப்பாங்க. இன்னொரு நடக்கும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம காணிக்கிற வசனம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் என்ன போட்டிருக்காரா? அதிசயமாய் நம்மளை நடக்கும்படி செய்வார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? என்ன செய்வாரா? இன்னைக்கு அந்த வாக்கியம் இந்த வாக்கியங்கள்லாம் போய் அதெல்லாம் இருக்கட்டும், நல்லது தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறாரா? அதிசயமாய் நடக்கும்படி செய்ய போகிறார். இதுவரை நம்ம எப்படி நடந்தோம்? தோல்வியில் கவிழ்ந்து முகமாய் துக்கத்தோடு, அந்த எம்மாவூர் சீஷர் போனமா துக்க முகத்தோடு நீங்கள் நடந்து போவது என்ன? அப்படியெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு அதிசயங்களை காணப்படுகிற ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போகிறாரா? அதிசயமாய் நடக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எங்களை, என் குடும்பத்தை அதிசயமாய் நடக்க போகிறார். வாசிங்க. அக்கினியின் மேல சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற அந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்களா? அக்கினி மேல அக்கினிக்குள்ளதாக நடந்தார்கள். அவங்க எப்படி நடந்தார்கள் என்பதை குறித்து நீங்க வாசிங்க. அதில்
தானியேலுடைய புத்தகத்தில் 3வது அதிகாரம் 25, 26. தானியேல் 3, 25, 26 வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சார் ராஜா இஸ்ரவேலிலிருந்து அதன் நாட்டை வெற்றி கொண்டு போரிலே ஜெயித்து அநேகரை சிறை கைதிகளாக பிடித்து கொண்டு வருகிறார். அதில் ஒரு 4 பேர் ப்ளஸ் தானியேல் வராங்க. என்ன பண்ணுறாங்க, அவர்களை ஒரு நல்ல பதவியில் உட்கார வைக்கிறார். அங்கே ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சிலையை செய்து வைத்து, ஒரு காரியத்தை செய்து வைத்து, அதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, எல்லாரும் உங்களை சாஸ்திராங்கமாய் பணியுங்கள், இதில் யாரெல்லாம் செய்யலையோ அவங்களுக்கு தூக்கி எங்கே போடப்படும், அக்கினி ஜுவாலையில் போடப்படும். அப்படியாக ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. அங்கே அந்த சட்டத்துக்கு எல்லாரும் அதுக்கு சரி என்று சொல்லி அதற்கு சாதகமாய் செய்கிறார்கள். அங்கே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதற்காக தங்களை ஒப்பு கொடுக்காததுனால அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்ன பண்ணுவார், இந்த அக்கினிக்கு எங்களை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். நாங்கள் இதை செய்ய மாட்டோம். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அன்னைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த காரியத்தில் உறுதியாக இருந்தார்கள். எந்த காரியத்தில்? ஆண்டவரை மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரை மட்டும்தாங்க நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிப்போம். ஆண்டவருக்கு எதிரான காரியத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா ஆண்டவரோடு இருங்க. உலகத்தின் காரியத்துக்கு போகவே போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அன்னைக்கு அந்த ராஜா பிரமாண்டமான காரியத்தை செய்தான். ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் ஒரு காரியங்களை செய்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு மேலே எதையாவது நீங்கள் நினச்சின்னா அது ஆண்டவருக்கு எதிரான காரியமாக மாறிடும், ஒரு விக்கிரக காரியமாக மாறிடும். அன்னைக்கு அந்த ராஜா அந்த காரியத்தை செய்தார். இன்னைக்கு இந்த உலகம் நமக்கு அநேக காரியங்களை செய்து வைக்கிறது. அதில் ஒன்று தான் ஆண்டவருக்கு எதிரான முக்கியத்துவத்தை கொடுக்குற காரியத்தில் ஒன்று தான் என்னது, என்னம்மா, என்னது, செல்ஃபோன். எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். அதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது. அதை பெரிய பெரிய அரசியல் அமைப்பில் உள்ளவங்க இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே எதுக்கு மாறிட்டாங்க, செல்ஃபோனில் மாறிட்டாங்க. பார்க்கலாம், அதில் படிப்பு, பதவி, அதில் பெரியவங்க சின்னவங்க வயது வித்தியாசம் என்பது ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு மாறாக இந்த உலகம் இதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒன்று. அடுத்தது, இன்றைய நாட்களில் நம்முடைய அந்த நாடகம், அந்த டிவியில் போடுற நாடகத்துக்கு முன்னால் எல்லாரும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயோ இதை பார்க்காம என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இதை பார்க்காம எங்களால் இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா, அதை பார்த்தாதையா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு நிம்மதியாக இருக்குன்னா, உலகம் உங்களை கொண்டு அதுக்கு முன்னால் பணியை வைத்து விட்டது. மறந்து போகாதீங்க. அந்த மக்களையும் அன்றைக்கி அப்படி தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க முடியவே எல்லாரும் முன்னால் நிற்கிறாங்க. ஆனால் இந்த 3 வாலிபரும் அதுக்கு எதிராக ஆண்டவரை ஆராதித்தார்கள். அழில சொல்லுவோமா? அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த உலகம் ஆண்டவருக்கு எதிராக ஒரு காரியத்தை நிறுத்திக்கிறது. எல்லாத்துக்கும் தான், அதுலேயும் யாரும் வித்தியாசம் கிடையாது. அது என்ன தெரியுமா? யார் தப்பா எடுத்துக்கலாதீங்க, கடன். என்னது அது? லோன். இதுக்கு பல வகையில் நம்மளை கொண்டு உள்ள மாட்டி விட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பல பேரை கொடுக்குறாங்க. வட்டி இல்லாத கடன். நீ பார்க்கலாம், பேப்பரில் எடுத்த உடனே, அது எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ஆட் வரும், 0% இன்ட்ரெஸ்ட்.
அதுக்கு என்ன பேர்? அதுக்கு அவங்கவுங்களுக்கு மாதிரி பேரை கொடுத்துக்கிடுவாங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இத்தனை நாட்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், 0% அடுத்ததாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது விலை எவ்வளவோ விலை இருக்கும், எத்தனையோ ஆயிரங்களில் இருக்கும், எத்தனையோ லட்சங்களில் இருக்கும். ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வரும், இதுக்கு எத்தனையோ ஆயிரங்களில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க வெறும் 1000 ரூபாய் கொண்டு வாங்க, இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டுப்பாங்க, இல்லை 300 ரூபாய் கொண்டு வாங்க. வெறும் 300 ரூபாயிலே இந்த ஃபோனை, இந்த பொருளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். எப்படி சொந்தமாக்க முடியும்? கீழே போட்டிங்கன்னா கீழே ஸ்டார் போட்டிருப்பாங்க. மீதி தொகையை இஎம்ஐயில் வங்கிகளிலே உங்களுக்கு கடனாக பெற்றுத்தரப்படும் போட்டிருப்பாங்கல்ல. மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், கீழே ஸ்டார் பண்ணி போட்டிருப்பாங்க. அங்கே என்ன இருக்கும்? உங்களுக்கு இஎம்ஐயில் கடனாக செலுத்தப்படும். உலகம் நம் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களில் நம்மை கொண்டு இழுத்து விடுறதில்ல இந்த இஎம்ஐ மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது. இதை யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்லலை, எல்லாரும் வாங்கியிருப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துகிறதா, இல்லைன்னா ஆண்டவருக்கு மாறான காரியங்களிலே நேரத்தை செலவழிக்க வைக்கிறதா என்பதை புரிந்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த சிலை வணக்கம் அந்த மக்களுக்கு எதிராக திரும்பினது. இவங்க மட்டும்தான் ஆண்டவரோடு ஆராதித்து வெளியே வந்தாங்க. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை நம்ம அவைகளை கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? தூக்கி கொண்டு அக்கினி ஜுவாலையிலே போட்டாங்க. ராஜாவுடைய கட்டளை வந்தது, நீங்கள் என் பேச்சுக்கு கேட்காததுனால தூக்கி கொண்டு அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அக்கினிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுக்கு யாரும் அதுக்கு போய் நீ இப்படி அப்படின்னு சொல்ல வேண்டாம். நல்ல பழக்கம். அந்த அக்கினி ஜுவாலை தனக்குள்ள யாரையும் அது சும்மா விடவே விடாது. ஒன்று சாம்பல் ஆக்கிறோம், இல்லைன்னா எரிச்சு போட்டுரும், இல்லைன்னா அதை அழித்து விடும். அக்னிக்குள்ள நல்ல பழக்கம் அதுதான். யாராக இருந்தாலும் வயது வித்தியாசம், பணம், பதவி எதுவுமே அதுக்கு தெரியாது. அதுக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், நான் ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்ல முடியுமா? இந்த உலகம் உங்களுக்கு எதிரான காரியங்கள் இந்த இப்படித்தான் இருக்கிறது, அதுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? துதிக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரோடு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக அத்தனையும் அது செய்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் அக்னியை காண்பிக்கிறது. 3 நபர்களை ராஜா தூக்கி அக்னியில் போட்ட உடனே அங்கே ஒன்று இவங்க நினைச்சாங்க, அவங்களை கட்டி கொண்டு போட்டாங்க. அவங்களுக்கு கை காலை கட்டி தூக்கி தூக்கி போடுற மாதிரி போட்டாங்க. இவங்க நினைச்சாங்க சாம்பலாக போயிடும், இவங்க நினைச்சாங்க கறிக்கட்டையாக போயிடுவாங்க, அடையாளமே தெரியாமல். ஏன்னா 7 மடங்கு அவைகளை சூடாக்குனதுனால ராஜா நினைச்சார் இவங்க உள்ளே போகிறதுக்குள்ள என்ன ஆயிடுவாங்க? சாம்பலாக போயிடுவாங்க, புகையாக போயிடுவாங்க, யாருமே தெரியாமல் போயிடுவாங்க. அதுவரை அப்படித்தான் நடந்தது அங்கே. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரங்களை எப்படி வச்சிருக்கிறாராம்? அக்னி ஜுவாலைகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு காரியம் நடைபெற்றது. சாத்தான் இந்த அக்னியாலே அவர்களை அழிக்க நினைத்தான். உலகமும் அதைத்தான் எதிர்பார்த்தது. ஆனால் அந்த 7 மடங்கு அக்னிக்கு ஒன்று தெரிந்தது. ஆகா, இதுவரை நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணி போட்டோம்? சாம்பல் ஆக்கிட்டோம். இதுவரை எல்லாத்தையும் கறிக்கட்டையாக மாற்றிட்டோம். ஆனால் இப்போ ஒரு 3 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்களே, இவங்ககிட்ட நம்ம பருப்பு என்ன செய்யலை? வேகலை. ஏன் தெரியுமா? இது சாதாரண 7 மடங்கு அக்னி. வந்த 3 பேரும் கூட 4வது நபரும் கூட இருந்தார். அது பரலோக அக்கினி. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. இந்த அக்கினி அந்த அக்கினியே ஒன்றுமே பண்ண முடியல. ஹல்லேலூயா. இந்த 3 பேரை தூக்கி போட்டோன்னே அப்படி கட்டுகளெல்லாம் கலண்டு
4வது நபராகிய ஆண்டவர் இறங்கி வந்து அவங்க என்ன செஞ்சாங்களா? அக்கினி மத்தியில் தலையில கைய வச்சு அழுதாங்களா? என்னமா போட்டிருக்காதுல? என்ன பண்ணாங்க? அக்னியில உலாவினார்கள். ஐயையோ, இப்படி ஆகி போச்சு. நான் அப்பமே சொன்னேனே, அங்க போகாத, ஜபம் பண்ணாதன்னு சொன்னேனே. அக்னிக்குள்ள தூக்கி போட்டாங்களே, அப்படி தலையில கைய வச்சு சொன்னாங்களா? இல்ல, அந்த அக்னிக்குள்ள ஆண்டவரை துதித்து கொண்டு வாக்கிங் பண்ண ஆரம்பித்தார். கையை தட்டி சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக எந்த நிலைமைகள் அக்னிமாய் எரிந்து கொண்டிருக்கிறதோ 7 மடங்கு அவங்க வச்சாங்கன்னா பரலோகம் அதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்துணை வல்லமைகளும் அந்த மத்தியில் இறங்கி வந்ததையா. உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், எத்தனை காரியங்கள் இதுவரை முடியாத சேலஞ்சாக இருந்தாலும் இந்த நாளில், இனி ஒரு நாட்களில் ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவாராக. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்த அக்னியில் வாக்கிங் வந்தாங்க. என்ன வந்தாங்களா? எல்லாரும் பக்கத்து கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் அக்னியாக இருந்தாலும் இனி ஒரு நாட்களில் அக்னியிலே நடப்பீர்கள். ஃபயர் வாக்கிங். இப்போ நமக்கு இது ஒரு புது பேர் வைப்போமா? ஃபயர் வாக்கிங் இருந்து இந்த ஆலயத்தின் மூலமாக உலகம் முழுவதும் பரவுவதாக. கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிசயமாய் உங்களை என்ன செய்வாரா? நடத்துவார். அக்னியிலே நடந்தாங்க. அவங்க ஒன்று நினைச்சாங்க, இந்த அக்னி எப்படி இவர்களை எரிக்காம விட்டது? இவ்வளவு 7 மடங்கு சூடு இவர்களை எப்படி தாக்காமல் விட்டதுன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம போனீங்கன்னா வச்சிருப்பாங்க ஹீ அணைப்பு துறை, ஃபயர் ஃபைட்டர்ஸ். அவங்க எல்லாருமே நல்ல கையில் காலெல்லாம் போட்டுட்டு தான் போவாங்க. ஆண்டவர் அந்த 3 பிள்ளைகளுக்கும் அவரே இறங்கி வந்து அந்த அக்னி மேலே படாத அளவுக்கு ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸால் அவர்களை பாதுகாத்தார் ஐயா. அதனால தான் என்ன பண்ணாங்க? நடந்தார்கள். உலகம் அன்னைக்கு தான் பார்த்தது, தீன்னு ஒன்று இருந்தா எதிராக ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதன் போல உங்க பிரச்சனை இருக்குதா? இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணுங்க. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அதுக்கு எதிரான ஆண்டவருடைய வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது அக்னியாக இருந்தாலும் சரி, அது என்ன 7 மடங்கு அக்னியாக இருந்தாலும் ஆண்டோடைய வல்லமையும் 7 மடங்கையும் தாண்டி தான் நிற்கும். எல்லாமே சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ அதிசயமாய் நம்மை ஃபயர் வாக்கிங் பண்ண செய்வாராக. அதுவரை பாபிலோன் தேசத்தில் ஒரு பேச்சு இருந்தது, இந்த அக்னிக்குள்ளே போனவனை ஜெயிக்க முடியாதப்பா, இது மாதிரி ஒரு வல்லமை யாருக்குமே இல்லை அப்பா, அந்த பக்கமே போயிடக்கூடாது, நம்ம அந்த பிரச்சனைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பேச்சு இருந்தது. இப்போ என்ன பேச்சு வந்தது? அந்த அக்னியை விட இந்த 3 பேர் மேலே இருந்த அக்னி பெரிய வல்லமை உள்ளது. கையை தட்டுங்க. அந்த அக்னி ஜுவாலையை விட இந்த 3 பேர் மேலே உள்ள அக்னி மிகப்பெரிய ஆச்சரியமானதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அக்னியில நடந்து அதிசயமாய் நடக்க கடக்க பண்ணினார். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் இனி ஒரு நாட்களில் ஏன் செய்யக்கூடாது? எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஃபயர் வாக்கிங் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்களா? கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், சாதாரணமாகவே அடக்க முடியல, இல்லை சும்மாவே இருக்க முடியல, இல்லை வேதாகமம் உங்களை அப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கிறது. ஃபயர் வாக்கிங் உங்கள் பிரச்சனை மத்தியில் ஒரு பொழுது சொல்லாதீங்க. எல்லா பிரச்சனையும் முடிந்த பிறகு ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு ஆண்டவருக்கு கொடுப்பேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு ஞானஸ்தானத்தை எடுப்பேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு ஊழியத்துக்கு போவேன். பிரச்சனை முடிய போகிறதும் இல்லை, நீங்கள் வரப்போகிறதும் கிடையாது. பிரச்சனையாகவே இருக்கட்டும். அதுக்கு மேலே ஃபயர் வாக்கிங் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் காலையில் சொல்லுவோமா? நடந்தா